வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு அனதர் வேலை குக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்மாவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம கதைக்குள்ள போனா நான் விஜய். அது மட்டும் இல்ல, இது நம்ம விஜய் வாய்ஸ்க்காக ஏதோ ஓப்பனிங்ல போன எபிசோட்ல ஹீரோவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா மாஸ்க் காமிச்சிருப்பான். எதுக்காக அப்படின்னா தலைவன் கிட்ட ஏற்கனவே 3 எசன்ஸ் ஆஃப் மானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதனால டிராகன் ராட வந்து ரெஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்க கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பார்த்திருப்பா. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேனி லூனா அப்படிங்கிற பொண்ணை வந்து மீட் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு சரி ஓகே நான் உங்ககிட்ட கொடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டுவார்ஃப் வில்லேஜ்ல கூடிய எசன்ஸ் ஆஃப் மானாவை நான் கேட்டேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம கேனியை அங்கேயே போட்டு தள்ளிருப்பா. இவளும் பாத்தீங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் ஆஃப் மானாவை தேடி வந்துட்டு இருக்கா. அதையும் கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோட ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. தலைவனும் பாத்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா லின்னு வந்திருப்பான். இவனை ஒரு சில எபிசோடுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க. அதாவது இந்த கேவ் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு. அப்போ வந்து இவன் நீங்க மீட் பண்ணிருப்பீங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அவன் பாத்தீங்கன்னா ஒரு கல் எடுத்துட்டு வந்திருப்பான். அதை அவனோட சீனியர்கிட்ட காமிக்கும் போது இது வந்து ஒரு சால்ட் நிறைஞ்ச கல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால இங்க எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல இந்த பக்கம் ஹீரோ டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பான். இது வந்து ஒரு சால்ட் ராக், இது நேச்சுரலா பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சில பாசிட்டிவ் விஷயங்கள் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பா. அதாவது தலை வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தியமா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திருப்பான். அதாவது இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படா வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தியா அப்படின்னா யோசிக்காத நாளே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோ பயந்திருப்பா. அதையும் தாண்டி ஹீரோ அதிகமா பயப்படுறதே பாத்தீங்க அப்படின்னா அவங்க போற சாப்பாடு தான். அது சாப்பாடு மாதிரியே இருக்காது. அண்ட் ஹீரோவுக்கு அது சுத்தமாவே பிடிக்காது. சரி மத்தவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்தவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அவங்க யாருக்குமே இப்படி ஒரு சாப்பாடே பிடிக்கல. என்ன பண்ணன்னு தெரியாம அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா முடிச்சிட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிருப்பான். ஹீரோவுக்கு இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு நல்லாவே தெரியுது. பட் இந்த இடத்த விட்டு வெளியே போடாத இதெல்லாம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் போக போக தலைவனும் பழகிட்டான். அதையும் தாண்டி ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் பாயிட்டா ஒரு நாள் வந்துச்சு. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 5th கிளாஸ் மேஜான ஒருத்தர் வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்திருப்பாங்க. அவரோட பேரு பாத்தீங்க அப்படின்னா வெயின் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்களை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களை ஒருத்தர் எம்பையரை சேர்ந்த பெஸ்ட் மேஜாவாத கூட சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு மான கண்ட்ரோலை கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பாத்தீங்க அப்படின்னா மானாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை கத்து கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம மானாவோட பேசிக் லெவலை நீங்க இப்படிதான் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா பாடியில இருக்கக்கூடிய சக்கராவை ஒரு ஃப்ளோக்கு கொண்டு வந்து அவங்களோட பாடியில ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய மானாவை ஒரே பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துங்க. அதை தான் மானா ஆஃப் ரா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மானா ஆஃப் ரா தான் பாத்தீங்க அப்படின்னா மத்த எல்லா மேஜிக் பவருக்கும் ஒரு பேசிக் மாதிரி. சப்போஸ் இந்த மானா ஆஃப் ரால பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஃபிளேம் மேஜிக்கா மாறிடும். அதை வச்சு நீங்க ஒரு ஃபயர் புல்லட் கூட அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய வெயினும் டார்கெட்டை அட்டாக் பண்ணி காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே இதை கத்துக்கணும், எல்லாருமே அவங்களோட மானா ஆஃப் ராவை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெயினும் ஆர்டர் கொடுத்திருப்பா. இதன்படியே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க எல்லாருமே அவங்களோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த கூட்டத்துல தான் நம்மளோட ஹீரோ இருப்பான். தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா மேஜ் ஆகிற தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை தூக்கி இந்த குரூப்ல போட்டாங்க. அப்படி இருக்கும்போது மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மானாஃபராவை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா அட்டாக் பண்ணி இருப்பாங்க. பட் எதுவுமே செட் ஆயிருக்காது. இந்த பக்கம் வெயினும் பாத்தீங்க அப்படின்னா கத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. எங்கடா குறி வைக்கிற, கிழக்க குறி வச்சா மேற்க பாயுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கிற வெயினும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபிளேம் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பான். அந்த அட்டாக் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இந்த மலையே பாதியா உடைச்சிருக்கும். இது பார்த்து அங்க வெயினும் ஷாக் ஆயிருப்பாரு. டேய் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அதுக்கு மேல ஷாக் ஆயிருப்பான். அவனுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. அவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் வெயின் ஹீரோ பிடிச்சி உலுக்கி அவன் எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ பாத்திருப்பான். என்ன சுத்தி ஏதோ ஒரு விஷயம் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இது கேட்டாங்க இந்த வெயினும் ஷாக் ஆயிருப்பாரு. ஏன் அப்படின்னா இவன் சுத்தி இருக்கக்கூடிய மானாவை பார்த்திருக்கான். அதாவது காத்துல இருக்கக்கூடிய மானாவை தனக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்கான். ஹீரோ கிட்ட இருக்க ஸ்கில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான ஸ்கில். அப்படி இருக்கும் போது இந்த பக்கம் வெயினும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நாத்தன் ட்ரைனிங் கிரவுண்டோட கேப்டனான டேனியலை பார்க்க வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பத்தி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்து கொடுக்க இதை பார்த்த டேனியலும் ஷாக் ஆயிருப்பான். அண்ட் டேனியலுக்கு நல்லாவே தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பக்கம் டேனியல சொல்ல இது கேட்டாங்க வேணும். அது எனக்கும் நல்லாவே தெரியும். பட் ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய மானவ யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகமானது. அப்படி இருக்கும்போது அவனை இந்த இடத்துல வச்சிருக்க முடியாது. அவனை பேசாம என் பேருக்கு என் கூட அனுப்புங்க, நான் அவனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்க வெயின்னு சொல்ல இது கேட்டாங்க டேனியலும் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான்.
இந்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஒளிஞ்சது கேட்டுட்டே இருந்திருப்பான். ஆனா பாவிகளா என்னடா இங்க தப்பிச்சு போலான்னு சொல்லி பார்த்தா விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்க டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து வெயின் வெளியே வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நீ இங்க இரு நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து கிளம்பியிருப்பான். கிளம்புறதுக்கு முன்னாடி நீ உடைச்ச அந்த மலையை நீ தான் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பக்கம் ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். ஒருத்தர் நம்மளை பாராட்டுறது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருப்பான். அதாவது தன்னோட அம்மா வந்து தான் பண்ண குக்கிங்க வந்து ரொம்பவும் பாராட்டி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ரொம்ப ரேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு மாதிரி சோகமா ஃபீல் பண்ணிட்டு தலைவனும் கீழே பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லு மாதிரி இருக்கும். ஹீரோ அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து ராக் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இதை வச்சு நம்மளோட சாப்பாட்டை கொஞ்சமா சேஞ்ச் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டேஸ்ட் டிஃபரெண்டா இருந்திருக்கும். எப்ப அது வழக்கம் போல இல்ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இதை வந்து ஹீரோ நோட் பண்ணிருப்பான். ஏன் டேனியல் கூட இதை நோட் பண்ணிருப்பான். ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோ டெய்லி நைட் பாத்தீங்க அப்படின்னா கிச்சன்ல போயிட்டு அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கோட தோல் எல்லாம் உளிச்சிட்டு இருந்திருப்பா. ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு தோல் உளிக்காம கூட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பார்த்திருப்பான். அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிட்டுருப்பாங்க. இன்னொரு நாள் பாத்தீங்க அப்படின்னா தலைவனும் காய்கறி எல்லாத்தையும் கரெக்டான ஷேப் கட் பண்ணிருப்பா. அவங்களும் அடுத்த நாள் நல்லாவே சாப்பிட்டுருப்பாங்க. இப்படியே ஒரு நாளா தலைவனும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்து ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா நல்ல சாப்பாடே செஞ்சிருப்பான். அதாவது இது விஷயம் எல்லாமே தலைவன் நைட் பண்ணக்கூடிய சேட்டை யாருக்குமே தெரியாது. நம்மளோட ஹீரோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடை நல்லா உட்காந்து நிம்மதியா சாப்பிடுற அளவுக்கு டேஸ்ட் கொண்டு வந்திருப்பான். அண்ட் ஹீரோவும் சாப்பிட்டு இருக்கும் போது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா டேனியல் வந்திருப்பான். டேனியல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்னோட ஆபீஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இது கேட்டு அங்க ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. அப்படியே கட் பண்ணி ஹீரோ டேனியலோட ஆபீஸ்க்கு வந்திருப்பான். நான் கேள்விப்பட்டேன் நீ நல்லா மேஜிக் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்டு ஹீரோ லைட்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நம்மளோட ட்ரைனிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிச்சன்ல பார்த்தா அப்படின்னா ஏதோ ஒரு ஆவி நடமாடுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த ஆவி தான் வந்து செஃப் வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்தையே ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருந்தா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரெடி பண்ணி வச்சிருந்தான். சொல்ல போனோம் அப்படின்னா அந்த செஃபோட பாதி வேலையை அந்த ஆவி தான் பாக்குதான். ஒரு கட்டத்துக்கு மேல செஃபோட செம்ம காண்டாயிட்டாங்க. ஒரு நாள் அந்த ஆவி சிக்கிறப்ப புளிய மாத்திரை வச்சு அடிக்கிறதா பேசிக்கிட்டாங்க. உனக்கு அந்த ஆவி பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. இல்லங்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க இந்த பக்கம் டேனியலும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ நல்லா ட்ரைனிங் எடுத்த அப்படின்னா கண்டிப்பா ஒரு மேஜா வருவ அப்படின்னு சொல்லிட்டு வெயின் சொன்னா. அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஒரு நல்ல மேஜா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் டேனியல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் எடுத்து கொடுத்திருப்பான். இதுல வந்து உனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்கு அது கண்டிப்பா உனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் சோ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேனியல கொடுத்திருப்பான். அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த ஆவி ஏது நீ பார்த்த அப்படின்னா கொஞ்சம் 5 மணிக்கு முன்னாடி கிச்சன் விட்டு வெளியே போயிட சொல்லு. ஒருவேளை நான் பார்த்தா நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் டேனியல் சொல்ல இது கேட்டு ஹீரோவா சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன அங்கிருந்து கிளம்பி இருப்பான். ஹீரோ அந்த ஸ்க்ரோல் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மஷ்ரூம் வச்சு என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் பாத்தீங்க அப்படின்னா தெளிவாவே போட்டுக்கும். இது பார்த்து அங்கிருந்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த ஆவி நாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டா டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். இந்த கதை எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் லின் கிட்டே சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்மளோட ஹீரோ எதுக்காக அப்படின்னா எல்லாமே இந்த ராக் சால்ட் வச்சுதான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பிளாஷ்பேக்க சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் ஒரு மேஜா மாறிட்டு அந்த இடத்த விட்டு வரும்போது என்னோட ஸ்குவாட வந்து மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம இதுதான் ட்ரைனிங் ஏரியாவில நான் எல்லாத்துக்கும் கூடக்கூடிய சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை எடுத்து வைக்க அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் சும்மா அல்லோ. இந்த பக்கம் ஹீரோ சாப்பிட்டு பார்த்திருப்பான். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்திருக்காது. ஏன்னா இப்ப அவன் சாப்பிடக்கூடிய இடம் வேற இல்ல. அதனால தலைவனுக்கு டேஸ்ட் ஒன்னும் அந்த அளவுக்கு செட் ஆகல. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எலனோட கிளினிக்ல காமிக்கிறாங்க. செரினா காண்டாயிருப்பா எங்க போயிட்டா இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு செரினா இங்கே தங்கிட்டா. ஆனா அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 குட்டி பசங்க வந்திருப்பாங்க. என்னோட தம்பி கால் அடிபட்டுச்சு உங்களால ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் செரினாவோ இளநீங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. வேற வழி இல்லாம அவளே தான் ஹீல் பண்ணி விட்டுருப்பா. இளனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வரும்போது அந்த 2 குட்டி பசங்களும் உள்ள இருந்த ஆன்ட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குட்டி பசங்களும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த பக்கம் இளனும் யாருது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது உள்ள செரினா இருந்திருப்பா. இத பார்த்த இளனும் நீங்க பாக்கிறதுக்கு தான் கொடூரமா இருக்கீங்க பட் குணத்துல கொள்ளந்த மாதிரி உங்களோட மனசு பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இளனும் சொல்ல இது கேட்டாங்க செரினாவோ அதெல்லாம் இருக்கட்டும் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நான் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றதுக்காக லார்டோட பேலஸ்க்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இளனும் சொல்லியிருப்பா. இது கேட்டாங்க செரினாவோ யார் அந்த உடம்பு சரியில்லாம இருந்தாரு அவரோட பேலஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இளனும் ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பா. அவருக்கு கொடுத்த அந்த பாய்சன்னால அவர் ரொம்ப நாளா படுத்த படிக்கவே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாய்சன் அவரோட பிரைனையும் அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இளனும் சொல்லியிருப்பா. இது கேட்ட செரினாவோ இப்படி ஒரு விஷயத்த ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இது கேட்டு இளனும் ஷாக் ஆயிருப்பா. உங்களுக்கு அவர் பத்தி தெரியுமா அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க செரினாவோ யோசிச்சு பார்த்திருப்பா. மறந்துட்டேன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு
வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செரீனாவும் சொல்லியிருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பறவை வந்திருக்கும். செரீனாவும் ஆமா அது என்ன பறவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எலனும் என்னோட ஹெல்ப் வில்லேஜ்ல இந்த பறவைய மெசேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இப்ப ஏதோ ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலனும் படிச்சு பார்த்திருப்பா. அவளும் ஷாக் ஆயிருப்பா. இத பார்த்த செரீனாவும் அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட ஹெல்ப் வில்லேஜ் இதோ ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அத அட்டாக் வந்து தடுக்கணும் அப்படின்னா நான் வந்து அத கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, செரீனாவும் கலாய்ச்சிருப்பா. அந்த டிராகனுக்கு கண்ணு தெரியாது போல உன்னை செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ல, இது கேட்டு அங்கிருந்து எலனும் காண்டாயிருப்பா. இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க, இது கேட்டு அங்கிருந்து செரீனாவும் ஒண்ணும் கவலைப்படாத, நானும் உன் கூட உன்னோட வில்லேஜுக்கு வரேன். வந்துட்டு யார் அந்த டிராகன் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஞாபகம் இருக்குல்ல நான் ஒரு ரெட் டிராகன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் உன் கூட அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செரீனாவும் சொல்ல அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் எல்ஃப் வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. அவ வருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்ஃப் எல்டர் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அவ கண்டிப்பா வருவா. என்ன அவ செல்ஃபிஷா அந்த இடத்த விட்டு போயிட்டா, பட் வில்லேஜ்க்கு ஒண்ணுனா அவ கண்டிப்பா திரும்ப வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீஃப் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் அது இல்லாம எலன் இவங்க 3 பேருமே கிளம்பி இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் நாம ஏற்கனவே ஒரு பிரச்சனையை பார்க்க தான் போறோம். அப்படி இருக்கும்போது கூடவே இன்னொரு பிரச்சனையை கூட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட செரீனாவை பார்க்கும்போது செரீனால காண்டாயிருப்பா. நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செரீனாவும் கட்டியிருப்பா. சிந்தியாவும் எலன் கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த டிராகன் தான் அடிபட்டு உயிர் போன நிலைமையில உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது டம்மி பாபா இதெல்லாம் வரது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் காய்ச்சிருப்பா. இது கேட்டு அங்கிருந்து நம்மளோட செரீனாவும் காண்டாயிருப்பா. அவங்க எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. மத்தபடி தனியா இருந்தா தட்டி தூக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செரீனாவும் சொல்லியிருப்பா. இது எல்லாம் கேட்ட ஹீரோவும் போதும் போது சீக்கிரமா கிளம்பலாம். நான் எலனோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட பாக்கிறதுக்கு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹீரோவும் சொல்ல, இது கேட்ட எலனும் ஷாக்கா இருப்பா. போதும்பா கலாய்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் எல்ஃப் வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. ஒரு டிராகனும் பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க, இல்ல அப்படின்னா எல்லாருமே இறந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மிரட்டிட்டு இருக்க. இந்த சாப்டர் இங்கே முடியுது என்பா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சாப்டர் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து நைட் டைம்ல யாருக்குமே தெரியாம ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு போயிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா குக் பண்றதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டு வந்திருப்பான். அத வந்து நார்மலா தான் சொல்லியிருப்பாங்க. நான் நார்மலா கொண்டு போனா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரிஜினல் ஸ்டோரி பார்த்துட்டு எங்கேயா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறானா. அதுக்கப்புறம் இப்ப எலனோட வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பஞ்சாயத்து போகுது. அதை தீர்த்து வைக்க நம்மளோட ஹீரோட டீம் கிளம்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பஞ்சாயத்து என்ன டிராகன் அது எதுக்காக வந்திருக்கு ஏன் வந்து இப்படி பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். சோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.